வணக்கம் தோழர்களே. போட்டோ ஷூட் எடுத்து விவசாயிகளோட போட்டோ ஷூட் எடுத்து கையும் களவுமா சிக்கி இருக்காரு நம்ம அண்ணாத்த எடப்பாடியார். அதோட மட்டும் இல்லைங்க, கொண்டைய மறைக்க மறந்துட்டாரு. அதனால மொத்த தமிழ்நாடும் ட்ரோல் பண்ணி நேத்து சாயந்தரத்துல இருந்து கலாச்சு தள்ளிட்டு இருக்காங்க. என்ன நடந்தது தோழர்களே? உங்களுக்கு நல்லா தெரியும், போட்டோ ஷூட் எல்லாம் யாருக்கு வரும்? சங்கி கும்பலுக்கு வருங்க. நம்ம ஐயா 56 இன்ச் மோடி போட்டோ ஷூட்டுக்குனே பிறந்தவர்னா பாருங்களேன். எங்க போனாலும் போட்டோ ஷூட்ல இருப்பாரு. கல்வான் பள்ளத்தாக்குல ராணுவ வீரர்கள் அடித்து படுகொலை செய்யப்பட்டாங்க சீன ராணுவத்தால். அன்னைக்கு கூட போட்டோ ஷூட் நடத்தினவர் தான் நம்ம ஐயா மோடி. அத நம்ம போட்டு பொழந்து கட்டணும். உங்களுக்கு நினப்பு இருக்கும், ஹாஸ்பிட்டலே இல்லாத ஒரு கட்டடத்துக்குள்ள எந்த மருத்துவ உபகரணங்களும் இல்லாம ஒரு 10 பேரை படுக்க வச்சு அவங்ககிட்ட போய் கை கொடுத்து போட்டோ எடுத்து போட்டாரு. அன்னைக்கு இந்தியாவே வச்சு செஞ்சுச்சு அவரை. ஆனா இன்னைக்கு பாஜக கும்பல் தான் அப்படி பண்ணுதுன்னா இவங்க எல்லாம் போய் மாட்டலாமா? ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பாஜக மட்டும் சும்மா கிடையாது. அதுல நம்ம அண்ணன் அண்ணாமலை எல்லாம் வேற லெவலு. மோடிக்கே டஃப் கொடுப்பாப்ல அண்ணாமலை. அவர் பண்ண போட்டோ ஷூட் எல்லாம் வேற லெவலுங்க. மொட்டை அளவு தண்ணி இல்லைங்க, கெண்டக்கால் அளவு தண்ணி, அதாவது செருப்பு போடுற அளவுக்கு தண்ணி. அந்த தண்ணியில ஒரு போட்டை கொண்டு வந்து நிப்பாட்டி அந்த போட்டுக்குள்ள அண்ணன் உட்கார, வேற யாரும் ஏத்தாதீங்க 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 தனியா இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே அண்ணே அப்படியே கொஞ்சம் தள்ளுங்க, அண்ணே பின்னாடி இருக்கவெல்லாம் கிட்ட வாங்கினேன், அண்ணே அண்ணே சரிங்கண்ணே இப்படுங்க அப்படின்னு போட்டோ ஷூட் நடத்தி அசிங்கப்பட்ட கதை தமிழ்நாட்டுல இருக்கு. அண்ணாமலை போட்டோ ஷூட்டுக்கு பயங்கர ஃபேமஸான ஆளு. அப்படி பல இடங்கள்ல மாட்டிருக்காரு. கொளத்தூர்ல முதலமைச்சர் தொகுதியில தண்ணி தேங்கி நிக்குதுன்னு ஒரு பாட்டிமா ஒரு அம்மா கிட்ட போய் கேக்குறாங்க. அந்த அம்மா, அப்பா உன் ஜோலியை பார்த்துட்டு போ, இங்க நாங்க நல்லாதான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு போட்டோ ஷூட்ல அசிங்கப்பட்டாரு நம்ம அண்ணாமலை. சரி, இப்படி அண்ணாமலைக்கு டஃப் கொடுக்க ஒருத்தர் வந்தாரு, நயினார் நாகேந்திரன். அவர் என்ன பண்ணாரு? போன வெள்ளம் வந்துச்சு இல்லையா தென் மாவட்டங்கள்ல, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, அதே மாதிரி திருநெல்வேலி, தென்காசி, இந்த பகுதியெல்லாம் வெள்ளம் வந்து மிகப்பெரிய சேதாரத்தை உருவாக்கியது, மிகப்பெரிய அழிவை உருவாக்கியது. தென் மாவட்டங்கள் அவ்வளவு பெரிய அழிவை சந்திச்சதே கிடையாது. அதுல போய் உட்கார்ந்து நம்ம அண்ணன் நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலிக்காரர்ல அங்க போய் போட்டோ ஷூட் எடுத்தாரு. நீ யாருக்காவது 2 பிரெட் பாக்கெட் கொடு, எங்க அண்ணன் சீமான்லாம் அப்படிதான் கொடுப்பாரு. 2 பிரெட் பாக்கெட்டை கொடுத்துட்டு போட்டோ எடுப்பாரு. ஆனா இதுங்க என்ன பண்ணுதுங்கன்னா 6 மாத குழந்தைய காப்பாத்துற மாதிரி ஷூட்டிங். இவர் போட்ல உட்காந்துக்கிறாருங்க, 6 மாச குழந்தைய காப்பாத்துற மாதிரி ஷூட் பண்ணி அன்னைக்கு ஆளுக்காலு போட்டு வெளுத்தோம். ஏயா குழந்தைங்களை வச்சுட்டு என்ன நடிச்சிட்டு இருக்கீங்க, அசிங்கமா இல்லையா அப்படின்னு. இந்த சினிமா ஷூட்டிங் எல்லாம் போட் அப்படி ஆட்டு வாங்கி தெரியுமா, ஒருத்தர் நிப்பாட்டி வச்சுட்டு காரை நிப்பாட்டி வச்சுட்டு ஸ்டேரிங்க பிடிச்சி திருப்புற மாதிரி இதுங்க போட்டோ ஷூட் பண்ணியே தமிழ்நாட்டுல கேலி பொருளா ஆயிப்போச்சுங்க. இவங்க தான் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா திருந்தணும்ல. கூட்டணி சேர்ந்தே குலநாசமாகி போன ஒரு அமைப்பு இருக்கு, ஒரு கட்சி இருக்குன்னா அது அதிமுக தான். அப்படியே அவங்கள பார்த்து ஈயடிச்சாங்க. காப்பி தான், காப்பி அடிக்கிறதுக்கு பெயர் போனவர் தான் நம்ம எடப்பாடி. ஏன் சொல்றேன்னா, போய் அறிவாலயத்துல ஜன்னலுக்கு பக்கத்துல ஒளிஞ்சிருப்பாரு போல இருக்கு. ஒளிஞ்சிருந்தா அங்க கார்பன் பேப்பர் எல்லாம் குப்பையில அப்படி தூக்கி போடுவாங்களே, அதை பூரா தூக்கிட்டு வந்து என்னுடைய தேர்தல் அறிக்கைன்னு கொடுத்துட்டு இருக்காரு. அதாவது அறிவாலயத்துல இருக்கக்கூடிய திமுக எதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியா கொடுக்கறாங்களோ அதுல 5-10 ஏத்தி வாக்குறுதியா கொடுக்கறதா நம்ம ஐயாவுக்கு வழக்கம். அது தனியாவே பேசணும், அவ்வளவு இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து மாட்டிக்கிட்டாரு. எப்படி? விவசாயிகளை காப்பாற்ற போன இடத்துல சிக்கி சீரழிஞ்சிருக்காரு. பொதுவாவே வந்து அவரு இப்ப நிறைய மக்களை சந்திச்சிட்டு இருக்காரு, அடிக்கடி விவசாயத்தை சந்திப்பாரு. இது எத்தனை நாள் ஆச்சு இந்த பயிர்லாம் அடிக்கடி கேட்பாரு. அந்த ஒத்த கேள்விதான் எல்லாத்தையும் கேட்பாரு. இன்னைக்கு அதான் கேட்டிருக்காரு, அது வேற. ஆனா அதுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு நடந்துச்சு பாருங்க. எங்க நமக்கே நெஞ்சு வலி வர அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ். அங்க ஒருத்தர பச்சை துண்டை மண்டையில கட்டி ஓரமா அங்க நிக்க வச்சுட்டாங்க தோட்டத்துக்குள்ள, வயலுக்குள்ள இருந்து அவர் ஓடி வர்றாரு. ஐயா 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 எடப்பாடி ஐயா, ஐயா எங்களை காப்பாத்துங்க ஐயா, எங்களை காக்க வந்த குலதெய்வமே. உண்மையிலே அவரெல்லாம் சிரிக்காம நடிச்சிருக்காருங்க. நமக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. ஐயா 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 எங்களை காப்பாத்துங்க ஐயா, எங்க குலதெய்வமே அப்படின்னு ஓடி வந்தாரு பாருங்க. பாருங்களேன், பாத்தீங்கல்ல, குலதெய்வமே அப்படின்னு ஓடி வர்றாரு. பாவம் உள்ள இருந்து உசுர வெறுத்து அந்த மம்புட்டியை கீழே போடலங்க. கடைசி வரைக்கும் ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் தோல்லே தான் இருந்துச்சு. ஒரிஜினலா இவர் விவசாயத்தான் இருப்பாரு, ஆனா இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை தூக்கி கீழே போட்டுட்டு ஐயான்னு கதறி இருக்கணும். ஆனா பாருங்க, அந்த மம்புட்டிய கூட கீழே போடாம ஐயா எங்களை காப்பாத்த வந்த தெய்வமே அப்படின்னாரு பாருங்க. வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். அதுலயும் 2 பெருசுங்க ஒன்னா நின்று பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுங்க. அதாவது இன்னொரு ஐயா
பின்னாடி நின்னுட்டு ஐயா எங்களுக்கு தண்ணி இல்லைங்கய்யா, ஐயா எங்களுக்கு தண்ணி இல்ல, எங்களை காப்பாத்துங்கய்யா, எங்க பயிரெல்லாம் காப்பாத்துங்கய்யா. அதுலயும் என் பொண்டாட்டி பிள்ளைங்க நகையெல்லாம் அடகு வச்சு நான் பயிர் பண்ணேன். நான் கேலி பண்ணலங்க. பின்னாடி திரும்பி பாருங்க வயக்காடு எப்படி இருக்குன்னு. பாத்தீங்கல்ல, நீ ஐயா காப்பாத்துங்கன்னு கட்டாந்தரையில இருந்தாலும் ஓடி வந்திருக்கணும், ஐயா காப்பாத்துங்கன்னு கருகி போன பயிர்ல இருந்தாலும் ஓடி வந்திருக்கணும். ஏங்க செழிப்பா வளர்ந்துருக்கு அவ்வளவு பயிர், அவ்வளவு நல்லா இருக்கு. நீ நாடகத்தை நடிக்க மண்டையில அவங்க போட்டு வந்த பச்சை துண்டவே போட்டுக்கிட்டு போய் ஏங்க அந்த துண்டவாது கழட்டி தூக்கி போடு, அந்த பச்சை துண்டையும் கழட்டல. இதுங்க கொண்டையவே மறந்துருதுங்க. நடிக்கிறதுக்கெல்லாம் நீங்க பாஜக கிட்ட பிச்சை எடுக்கணும். அவங்களாம் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அதவே நாங்க கண்டுபிடிச்சு அடிப்போம். நாங்க வேற லெவல்ல இருக்கோம், அது வேற. இந்த பிள்ளைங்க பூரா அப்படியே மாட்டுதுங்க பெருசுங்க. அவர் பச்சை துண்டை கட்டிக்கிட்டு செழிப்பான வயல்வெளியில இருந்து காப்பாத்துங்கன்னு ஓடி வர்றாரு. நீங்க தான் ஏன் எடப்பாடியார காப்பாத்தணும், அதான் நிலைமை. விவசாயிகளை நம்ம காப்பாத்திக்கிறோம், அரசு காப்பாத்திக்கிறோம். அது இல்லாம அரசு திட்டங்கள் பின்னாடி சொல்றேன். அப்ப 2 பெருசுங்க போட்டி போட்டு நடிக்குதுங்க. அதுல ஒருத்தர் ஐயா நீங்க தான் ஐயா காப்பாத்தணும் விவசாயத்தை. சரி, அந்த பதறி அடிச்சுட்டு ஐயா காப்பாத்துங்கன்னு உடனே நம்ம ஐயா எடப்பாடியார் பெர்ஃபார்மன்ஸ் அந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு, பதறாம வாங்க, பையன் வாங்க, சொல்லுங்க என்ன நடந்துச்சு மெதுவா சொல்லுங்க. அப்பதானே கேமராவுக்கு தெரியும், அப்பதானே டிவிக்கு தெரியும். அவனே சரி ஓகே, அவனே ஐயா ஒரு அணை கட்டணுங்கய்யா, எங்களுக்கு அணை தாங்கய்யா பிரச்சனை, இங்க தண்ணியே வரலங்கய்யா, 20 நாள் இன்னும் தண்ணி தேவைப்படுது, தண்ணியை நிப்பாட்டிட்டாங்கய்யா, நாங்க மோட்டர் பம்ப்ல அடிச்சுதாங்கய்யா தண்ணி பாய்ச்சிரும் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு சிரிப்பு உண்மையிலே அடக்க முடியல. முதல்ல அரசாங்கம் ஜனவரி எண்டு வரைக்கும் தண்ணி திறந்து விட்டுச்சு, அது உண்மை. அதுக்கு பிறகுதான் நீங்க மோட்டரை பயன்படுத்துறீங்க. மோட்டர் இருந்துச்சுன்னா கிணறு இருக்கும், அல்லது ஆழ்குழாய் இதுல மோட்டரை போட்டு நீங்க தண்ணி பாய்ச்சிருப்பீங்க. இது 2 தான். இந்த மோட்டர் கனெக்ஷனுக்கும் இந்த கரண்ட் பில்லும் ஃப்ரீ. விவசாயிகளுக்கு இலவச கரண்ட், இலவச கனெக்ஷனும் அப்படின்னு கலைஞர் காலத்துல கொண்டு வந்த திட்டம். அதனால நீங்க எவ்வளவு தண்ணி வேணாலும் எடுத்து பாய்ச்சிக்கலாம். இதுல யாருக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. கடைமடையில வெறும் விவசாயத்தை கால்வாய் பாசனத்தை நம்பி இருக்கிற தோட்டங்கள் தான் பிரச்சனை. அவங்க கத்தல. நீ மோட்டர் தோட்டத்துல நீங்க இங்க தண்ணி அடிச்சு விவசாயம் பார்த்துட்டு நீங்க கடைசியில் என்ன சொல்றீங்க, ஐயா காப்பாத்துங்கய்யா, எடப்பாடியார் ஐயா காப்பாத்துங்கய்யா. நாங்க நாடகம் போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை டக்காவா நடிக்கணுங்க. சரி, ஒரு செழிப்பா இருக்கிற பகுதியில போய் நிக்க வச்சு நாடகத்தை போட்டீங்களே, ஒரு கட்டாந்தரையில போடுங்க, ஒரு புல்லு முளைச்சத்து காட்டுல போடுங்க. விவசாயமே பார்க்க முடியலங்கய்யா, கட்டாந்தரையா போட்டிருக்கோயா, அப்படி ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. நீங்க அதெல்லாம் விட்டுவிட்டு செழிப்பா இருக்கிற இடத்துல யாராவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களா? அப்போ உங்களுக்கு ஒண்டைய மறைக்க மறந்துட்டீங்க, அதான அர்த்தம். இன்னொரு விஷயம் கூட இதுல இருக்குங்க. சொந்த கட்சி ஆட்களை துண்டை கட்டி விட்டு உள்ள இறக்கி நாடகத்தை நடிச்சு கூட்டத்துல இருந்து ஒருத்தர் சொல்றாரு, விவசாயி வாழணும்னா விவசாயி ஆளணும். பாருங்க, விவசாயி வாழணும்னா விவசாயி ஆளணும், விவசாயி வாழணும்னா விவசாயி ஆளணும். விவசாயி ஆண்ட லட்சணத்தை தான் நம்ம பார்த்தோம்ல. முதல்ல ஜெயலலிதா அம்மா காலகட்டத்துல விவசாயிகள் தற்கொலை பண்ணி தஞ்சை டெல்டா பகுதிகளில் விவசாயிகள் எலிக்கறி தின்னுட்டு இருந்தாங்க. அந்த எலிக்கறி தின்னும் போது சட்டமன்றத்துல இத எதிர்கட்சிகள் எழுப்பிய போது, கம்யூனிஸ்டுகள் எழுப்பிய போது அங்க என்ன நின்னு சொன்னாங்க தெரியுமா ஜெயலலிதா, எலிக்கறி சாப்பிடறதெல்லாம் விவசாயிகளுடைய உணவு பழக்கம், இது சாதாரணமா அவங்க வீட்டுல நடக்கிறதுதான் அப்படின்னாங்க. வத்தி போய் வயிறு வத்தி போய் காஞ்சு போன நிலத்துல தற்கொலை பண்ணிக்கிட்ட போது வேடிக்கை பார்த்தவங்க அம்மா ஜெயலலிதா அம்மா. இதெல்லாம் இருக்கட்டும், இவர் என்ன லட்சணத்துல இருந்தாரு, ஒக்கி புயல், கஜா புயல், இப்படி எக்கச்சக்கமான புயல் வரும்போது அவங்க மக்கள் செத்து ஒழியும் போது, அவங்க மரம் மட்டை அவங்களுடைய வாழ்வாதாரம் அட்டிப்பட்டு போகும்போது வேடிக்கை பார்த்தவரு. அந்த பக்கத்துல ஹெலிகாப்டர்ல போனாரு. இவரெல்லாம் பேசவே கூடாது, ஹெலிகாப்டர்ல போய் வேடிக்கை பார்த்துட்டு வந்தாருங்க. அவ்வளவு மக்கள் ஓடி போய் நம்ம செஞ்சோம் பிஸ்கட் பாக்கெட், தண்ணி பாக்கெட்னு. ஒரு சின்ன பையன் 16 வயசு இருக்கும், ஒரு குழந்தை, ஒரு பிஸ்கட் பாக்கெட்டுக்காக அந்த வண்டியை பின்னாடி 1.5 கிலோமீட்டர் ஓடி வந்து அதை நான் வீடியோவாவே போட்டிருக்கேன். கேவலமா நீங்க ஒரு ஆட்சி பண்ணீங்க மிஸ்டர் எடப்பாடி. விவசாயிகளுக்கு நீங்க செஞ்ச ஒரே விஷயம் தஞ்சை டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட விவசாய நிலமா நீங்க பாதுகாக்கப்பட்ட பகுதியா அறிவிச்சதுதான். அதுக்கு பிறகும் நோண்டும் போது வேடிக்கை தான் பாத்தீங்க. நாங்க பைப் லைனை நோண்டுறோம் அப்படின் போது வேடிக்கை தான் பாத்தீங்க. அறிவிச்சு விட்டுதான் அவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணீங்க? அதுல கடைசியில சொன்னாங்களா, ஐயா அணை கட்டுங்க ஐயா, அணைக்கட்டு வேணும்ன்றது உங்க வாயால சொல்லுங்க ஐயா. அவெல்லாம் இனிமேல் எத்தனை வாயில சொன்னாலும் வர முடியாதுன்றதுதான் யதார்த்தம்.
அதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, விவசாயிகளுக்கு பிரச்சனை இருந்தா அதை நேரடியா அரசாங்கத்திட்ட கொண்டு போங்க. அப்படி இல்லைன்னா விவசாய சங்கம் இருக்கு, தெருவுல நின்று அடிச்சு ஆடுறதுக்கு சங்கங்கள் இருக்கு, அங்க போய் சொல்லுங்க. பாவம் ஒண்ணுமே செய்ய முடியாம அவரே அடிமையா போய் திரியிறாரு, அவர்கிட்ட போய் ஐயாங்க ஒய்யான்னா அவர் என்ன பண்ணுவாரு? சரி, இதெல்லாம் இருக்கட்டுங்க. இந்த அரசு, ஸ்டாலின் அரசு விவசாயிகளுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க? முதல்ல வந்த உடனே 5 பவுனு குறையா இருக்கக்கூடிய, 5 பவுனுக்குள்ள இருக்கக்கூடிய பயிர்க்கடன்களை எல்லாம், நகைக்கடன்களை எல்லாம் ரத்து பண்ணாங்க. பயிர்க்கடன்களை எல்லாம் ரத்து பண்ணாங்க. 2வது 180 கோடி ரூபாய்க்கு மேல இங்க பேரிடர்கள்ல பயிர் சேதம் ஏற்பட்ட போது நிவாரணமா கொடுக்கப்பட்டிருக்கு. 5 லட்சம் வரை உடனடியாக நீங்க ஆன்லைன்ல கடன் வாங்கலாம் விவசாயிகள், 5 லட்சம் வரைக்கும். கால்நடை பராமரிப்பு, ஒருங்கிணைந்த விவசாய திட்டம், உழவன் ஆப், இப்படி எக்கச்சக்கமான வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்கவே. இன்னும் செய்வாங்க, அது வேற விஷயம். செய்ய வைப்போம், போராடுவோம், நமக்கான உரிமையை நம்ம வாங்குவோம், அது வேற. ஆனா ஒரு போட்டாசூட்டம் நடத்தி தமிழ்நாட்டுக்குள்ள அசிங்கப்பட்டு நிக்கிறதா ஒரு தரமான எதிர்கட்சிக்கு அழகா? நான் கேக்குறேன். நீங்க உண்மையிலே விவசாய பிரச்சனைனா ஒரு ஊருக்குள்ள போய் பஞ்சாயத்து நடத்துற கல்ல உட்கார்ந்து மொத்த விவசாயம் கூப்பிட்டு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டு பேசுங்க, அதான நியாயம். ஆனா நீங்க நடத்துறது போட்டா சூட் இல்ல. வயல்வெளியில போய் உட்காந்துட்டு, பசுமையா இருக்கிற வயல்வெளியில உட்காந்துட்டு நீங்க பேசினா மக்கள் நம்புவாங்களா? அந்த பிரச்சனையை திசை திருப்புகிற வேலையை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. விவசாயி வாழணும்னா விவசாயி தான் ஆளணும்ன்றது இல்ல. எந்த நல்ல மனசு இருக்கோ, மக்கள் மீது அன்பு இருக்கோ, இந்த சமூகத்தின் மீது பாரபட்சம் இல்லாத அன்பை செலுத்துவர்கள் யாரா இருந்தாலும் எல்லாரையும் காப்பாற்ற முடியும். அதுக்கு இவர் தான் வரணும்ன்ற அவசியம் இல்லை, புரிஞ்சுக்கோங்க.